கணக்கன்பட்டி அருளால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைவருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட சிறப்புகள் என்ன? இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா யாரு? இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன? இந்த அற்புதம் நிறைந்த ஜீவ சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா இருக்கும் இடத்திற்கு நம்ம அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதம் நிறைந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் முக்கியமாக பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும், இதில் எப்படி ஒரு மாற்றமோ ஏற்றமோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா முந்தைய காலகட்டத்தில் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே தெரியுங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தான் முருகன் கோவில். முருகன் கோவில் பார்த்திங்களா 6 படை வீடுகளாக பிரிந்திருக்கு. முருகரோட 6 படை வீடுகளில் ஒன்று தான் பழனிமலை. இந்த பழனிமலைக்கு அருகில் இருக்கும் ஊர் தான் கணக்கன்பட்டி. மேலுமே இந்த ஊரில் இருக்கும் சித்தரை பற்றி நம்ம இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். பழனி கணக்கன்பட்டி சித்தர் பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தான் கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அதிசயங்களை நிகழ்த்தி வந்த ஒரு சித்தர் தாங்க கணக்கன்பட்டி சித்தர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்களா பழனிசாமி. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்கு பணியாற்றி வந்தார். இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை, அழுக்கான ஒரு வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே விரும்பி அணிவார். அவர் இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டே எப்போதுமே இருப்பார். அதை பார்த்திங்களா எங்கே போனாலுமே அந்த மூட்டையை தூக்கி கொண்டே செல்வாராம். அந்த மூட்டையை யாராவது தொட வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவார். கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஜீவ சமாதியும் அடைந்து விட்டாருங்க. பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவிலானது அமைச்சிருக்காங்க. அவர் வாழும்போதே பல்வேறான அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க. பேச முடியாத ஒரு சிறுவனை கூட வாய் பேச வைத்து அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறாரு. இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுங்க. இவரோட ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக நம்மளால் உணர முடியுங்க. இதை நிச்சயமாக கேட்டால் தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தால் மட்டுமே அதை உங்களால் உணர முடியும். மேலுமே இங்கு பார்த்தீங்களா கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியானது அமைந்திருக்குங்க. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்களா இவருக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவரோட புகழ் பார்த்திங்களா நாடு முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. இங்கு பூஜைகள் அமாவாசை பௌர்ணமியில் பார்த்திங்களா சிறப்பான பூஜைகள் நடைபெறுங்க. அந்த பூஜையில் கலந்து கொண்டாலே பல்வேறான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்குமே, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், காலையில் 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகளுமே நடைபெறுங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றதாகவும் சொல்லப்படுது. கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்களா எந்த நேரமும் பரட்ட தலையுடனும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களிலும் சுற்றி வருவாராங்க. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் பார்த்திங்களா அனைவருமே இவர் பைத்தியம் அப்படின்னு கூட கல்லால் அடித்து விட்டாங்களாம். இவர் அழுக்கு மூட்டையை கையில் எப்போதுமே வைத்து சுற்றி வருவதனால இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சாமி கூட அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதுங்க. அதில் ஒன்று தான் பழனி முருகன் கோவில், மற்றொன்று பார்த்திங்களா இடும்பன் கோவில். இவர் அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பழனிமலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம். அப்போது தான் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அந்த வழியே சென்ற கார் பார்த்திங்களா
ஒன்றை வழிமறித்தாரு. அந்த காரோட உள்ளே போய் வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாத ஒரு சூழலால இருந்ததுனால, அவங்க பழனிமலை முருகன தரிசனம் செய்ய அவங்க போயிட்டுருந்தாங்க. அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்களா, கார்ல இருந்து இறங்க சொன்னாரு. அவர் தம்பதியர்களுக்கு அந்த வெளிநாட்டு தம்பதிகளுக்கு என்ன செய்வது? கணக்கன்பட்டி ஐயா அப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கார்ல இறங்கி வந்த அந்த பெண்மணி பார்த்தீங்களா, கணக்கன்பட்டி சித்தர் எதிரில இருக்கும் கடையில போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணிக்கு வேறு வழியின்றி ரோட்டிற்கு எதிரே உள்ள ஒரு பிரியாணி கடையில வாங்கி கொண்டு அந்த பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்தாரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பெண்மணி மற்றும் அவங்களோட குடும்பத்தை ஒரு சுத்த சைவ குடும்பம். அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம பிடித்து கொண்டு பிரியாணி வாங்கி வந்தாங்க. அந்த பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்களா, இந்த பிரியாணி பொட்டணத்தை உன்னுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்களா, ஒரு வித தயக்கத்தோட வாங்கி வந்த அந்த பிரியாணி பொட்டணத்தை இந்த மகன்கிட்ட கொடுத்தாரு. இதில் ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்த சாதமானது பருப்பு சாதமாக இருந்தது. அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி பொட்டணம், அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதம். இது என்ன ஒரு ஆச்சரியமாகுது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுருந்தாங்க. அந்த வழியாக பார்த்தீங்களா, அந்த பெண்மணி அந்த நேராகவே ஒரு வண்டியானது வந்திருக்கு. உடனே அந்த பார்த்த அந்த பையன் பார்த்தீங்களா, அவங்களுடைய மகன், "அம்மா கார் வருது, ஓரமாக வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறான். ஐயோ! நம்ம பையன் வாய் பேச மாட்டானே, திடீர்னு எப்படி வாய் பேசுகிறான்? இது எல்லாமே சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பொட்டணம் வாங்கி வந்த பொட்டணம் பார்த்தீங்களா, சாம்பார் சாதமாக மாறுனுச்சு. நம்ம வாய் பேச முடியாத பையன் பார்த்தீங்களா, திடீர்னு வாய் பேசுகிறான். இது எல்லாமே சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு புரிந்து கொண்ட அவங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க வெளியூருக்கு சென்றாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்களா, நாடு முழுவதுமே இப்போ பரவி கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த கோவிலில் பார்த்தீங்களா, திருமணம் ஆகாதவங்க போயிட்டு அந்த கோவிலில் மனதார நினைத்து வழிபட்டு ஏதாவது கோரிக்கை வச்சு நீங்கள் மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு வந்தாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மேலுமே இந்த ஆலயத்தில் நடைபெறும் அந்த பூஜைகள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த பூஜையில் கலந்து கொண்டாலே ஒரு விதமான மன அமைதியானது கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜையில் கலந்து கொண்டாலே ஒரு செகண்டாவது ரிலாக்ஸாக மைண்டு ஃப்ரீயாக அப்படியே ஒரு செகண்டாவது தூங்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு பூஜைகள் அங்கே சிறப்பாக நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இடைவிடாத அன்னதானம் பார்த்திங்களா, எந்த நேரமுமே நடந்து கொண்டே இருக்குங்க. அந்த மாதிரி அந்த சாப்பாட்லேயுமே கூட ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அந்த கோவிலில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்குமே தனி டிஃப்ரெண்ட் இருக்கிறது உங்களால் உணர முடியுங்க. இது உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க. நீங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று இதையெல்லாம் செஞ்சு பார்த்தீங்களா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதி தாங்க. பழனி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல ஞாபகம் வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகன் மிகப்பெரிய ஆலயம் மட்டும்தாங்க. ஆனால் தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் பார்த்திங்களா தினந்தோறுமே பங்கு படை எடுத்த வண்ணம் இருக்காங்க. அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா அவர் வாழ்ந்த காலத்திலே பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறாரு. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் ஏற்படுங்க. அதே மாதிரி கட்டாயமாக இந்த அற்புதம் நிறைந்த பௌர்ணமி பூஜையில் நீங்கள் ஆவணி பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டாலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம்.
நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பருக்கு நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கணிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு கணக்கன்பட்டி ஐயா, சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் சர்க்குருவே போற்றி, எல்லாம் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் ஏற்பட நாங்களுமே கூட கணக்கன்பட்டி சித்தர் ஐயா கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.